55% pora பத்தி இருக்கு. That means about 7 to 8 million approximately is because of cataract alone. நம்ம என்ன பார்க்கிறது இப்போ patients are coming in for 1 year போல patients கண் டாக்டர் கிட்ட யார் போல because of lockdown பயம் இருக்கு வைரஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்கிறது இத பொற இன்கிரீஸ் ஆகுது முத்தி போகுது. So the number of cataracts நம்ம பார்க்கிறது is more, but second problem is the density of the cataract is very bad. In other words, முன்ன immature cataract வருது, இப்போ ஜாஸ்தி mature cataracts வருது, which is not a good sign. Because என்ன ஆகுது இப்போ patients they are delaying the treatment. Because of the delay நம்ம treatment பண்றது patients late வருது, they will get into complications. Remember one thing, இத பொற இருக்கு நம்ம early stage ல எடுக்கிறது it is easy to remove. Suppose பொற முத்தி போடுது ரொம்ப கஷ்டம் ஆகுது. சேம் ப்ராப்ளம் நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்ல இருக்கு. இப்போ நம்ம பார்க்குற டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்கு. இப்போ லாக்டவுன் பத்தி நம்ம எக்ஸசைஸ் பண்ணல. செகண்ட் ப்ராப்ளம் இன்னும் சாப்பிடுறது நல்லா சாப்பிடல. தேர்ட் ப்ராப்ளம் கண் டாக்டர் கிட்ட போல. So because of this now what is happening is கண்ல bleeding வருது. Because of diabetes there is bleeding inside the eye and the number of cases which are coming to us with this problem is much more than before. Message to everybody, to the public especially is and through the media is யார் கிட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு கண்ல ப்ளீஸ் கண் டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணணும். Because if you are delaying நம்ம பார்க்கிறது நம்ம காம்ப்ளிகேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறது, ஒரு பையன் வந்தது என்கிட்ட 20 வருஷம் 20-year-old boy. சார் பிசர் உள்ள இருக்கு கண்ல. He was walking, drum stick உள்ள போடுது, ஒரு ஸ்டிக் wooden stick. 4 days அப்படியே விட்டேன். நான் கேட்டேன் ஏன் நீங்க வரல என்கிட்ட. சார் என்ன சார் பயம் இருக்கு, வைரஸ் பத்தி பயம் இருக்கு. I said வைரஸ் பத்தி பயம் இருக்கு, இங்க கண் உள்ள நீங்க பிசர் உள்ள இருக்கு, நீங்க கண் போற அதுக்கு பயம் இருக்கு. நான் என்ன பண்ண நினைக்கிற இமிடியட்லி வந்துட்டு நான் ஆபரேஷன் பண்ணேன். Before I came just now நான் கீழே ஒரு பேஷண்ட் இருக்கு, bullhorn injury. What do you call for bull? மாடு முட்டினது. மாடு முட்டின அடிபட்டுச்சு. இப்போ கீழே இருக்கு என்கிட்ட. இப்போ அடிபட்டுச்சு 4 நாள் முன்ன. கண் ஓபன் இருக்கு சார். Full eye is open for 4 days. Please understand, நம்ம கண்ணு ஒரு பலூன் மாதிரி இருக்கு. Suppose ஒரு கட் ஆயிடுச்சு கண் ஓபன் ஆகுது. If it's open, just think about it. The contents will inside வெளிய வருது. 4 நாள் இந்த பேஷண்ட் கீழே இருக்கு. இப்போ நான் ஆபரேஷன் பண்ணதுக்கு பிரஸ் மீட்டிங் கழிச்சு புல் போச்சு. மாடு முட்டி அதனால அடிபட்டது. ஓகே, மாடு முட்டி bullhorn injury நான் சொல்றது. Because of that அதுக்கு முன்ன போற ஆபரேஷன் ஆனது அது எல்லாம் லென்ஸ் உள்ள இருக்க வெளிய வந்துச்சு. இப்போ நான் ஆபரேஷன் பண்ணிட்டு கம் போட்டு உள்ள லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணோம். மெசேஜ் அகைன் இஸ் தி சேம் சார். யார்கிட்ட அடிபட்டுச்சு ஹாஸ்பிடல் வரல, யார்கிட்ட டயபெட்டிஸ் இருக்கு கண் டாக்டர் கிட்ட போல செக் பண்ணுங்க, யார்கிட்ட போற இருக்கு பார்வை தெரியல போல ஆபரேஷனுக்கு. All this is a very very dangerous combination. Message is patients को கண் டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணணும். One more thing please understand, இப்போ அகர்வால் கண் ஹாஸ்பிடல்ல நம்ம கிட்ட பேஷண்ட் வருது from all over the world. ஆப்பிரிக்கால இருந்து வருது, பங்களாதேஷ்ல இருந்து வருது, ஸ்ரீலங்கால இருந்து வருது. இப்போ 1 இயர்ல இருந்து because of lockdown flights வரல, our countryல lockdown இருக்கு, patients வரல. This problem is not Indian problem alone. It is a global problem. Please understand. This problem is in Africa, it is in Sri Lanka, it is in Bangladesh, in every country. So what is இப்போ flights start ஆனது, lockdown release ஆனது, patients are coming. But again what is happening is they are coming end stage. Again medical tourism நம்ம சொல்றது இந்தியால இருக்கு நம்ம ஹாஸ்பிடல்ல இருக்கு. But again patients late வருது. இப்போ அகர்வால் கண் ஹாஸ்பிடல்ல நம்ம கிட்ட 100 ஹாஸ்பிடல் இருக்கு right now existing. Every day we see approximately
15,000 patients. One patient, let's say, comes with 2 attendants. So every day 50,000 50,000 ஆள் உள்ள ஹாஸ்பிடல்ல வருது. During lockdown இந்த நம்பர் drastically கம்மி ஆகுது. இப்போ நம்பர் increase ஆகுது. Because suddenly now people are realizing இல்ல என்கிட்ட பார்வை இல்ல, கம்மி இருக்கு பார்வை. இப்போ நம்ம ஐடியா என்ன இருக்கு, மெட்ரோ ஹாஸ்பிடல் இருக்கு எகிரி, பட் we have got hospitals in small cities also. தரம்பூரில இருக்கு, கிருஷ்ணகிரியில இருக்கு. So that all hospitals are in small cities also. அங்கே ட்ரீட்மெண்ட் போலாம். இங்க இல்ல, பாம்பேல இருக்கு, பெங்கால்ல இருக்கு, எல்லா பிளேசஸ்ல இருக்கு, ஆப்பிரிக்கால இருக்கு. நம்ம ஐடியா அகர்வால் கான் ஹாஸ்பிடல் இருக்கு. In the next 2-3 years we will be expanding more now to touch more than 150 eye hospitals globally in the next 2-3 years. So our main thing in this press conference நம்ம சொன்னது ஏன் இருக்கு, to tell you all, one, நம்ம cataracts இருக்கு, பொறை இருக்கு நான் சொல்றேன், patients delay பண்றது, diabetic patients delay பண்றது, அவர் ஹாஸ்பிடலுக்கு போனா அப்படியே நான் சொல்றேன், glaucoma, increased pressure delay பண்றது, medical tourism, all these patients are now coming back with late stage problems. And to solve this, remember, prevention is better than cure. One more thing we should understand is online classes நடக்குது. இப்போ கொரோனா பத்தி எல்லா கிளாसेस, ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு, எல்லா ஆன்லைன் கிளாसेस நடக்குது. இப்போ எல்லாம் படிக்கிறது, ஈவன் நம்ம டாக்டர்ஸ் இருக்கு, ஆன்லைன் ஜூம் கிளாसेस பண்றது. இப்போ ஒரு வருஷம் நம்ம பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்கல. All of you have seen after 1 year. Problem in the online classes is continuously நான் எல்லா patients கிட்ட சொல்றது, 1 hour you watch on the TV. After that take a break for 5 minutes. And this is to all of you also, because நீங்க எல்லா பேரு you are using computer continuously. இப்போ you are using cameras continuously கண்ணுல strain வருது. Work for 1 hour, take a gap 5 minutes, come back and work on the TV monitors, so that computer vision syndrome வரமாட்டேன். Otherwise இதே நம்ம சொல்றது computer vision syndrome. Suppose continuously அப்படியே பார்க்கிறது 3 hours 4 hours continuously on Zoom call, you will produce strain in your eyes. And this is what the message is. One last thing I want to say is, Harvard has done a study. Okay, in this study they found with the early cataract treatment, பொறை இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் ட்ரீட்மெண்ட் பண்றது, the life is prolonged, quality of life becomes better, patient பார்வை நல்லா வருது. So because of that they are more happy and the quality of life increases. This is not only for people who are economically poor or rich, everywhere. நீங்க farmer இருக்கு, நீங்க பார்வை வேணும், நீங்க industrialist இருக்கு, நீங்க பார்வை வேணும். This is what the message I want to tell. Thank you so much for coming. எல்லா பேருக்கு ஒரு pandemic has created a fear, and the fearல we tried to as a group something important and very interesting which we did. I wanted to disclose and bring it all to you. We tried to invent something new, and I thought it's a good time to disclose. That disclose பண்ணோ இப்போ நல்லா இருக்கு, because health problems இப்போ only are on the rise. It's going to increase at least for the next 2-3 years before it comes down. But adukku number of patients are going to increase, but the fear போல இப்போமே fear இருக்கு, hospital போகணும் போக வேண்டாம், அது fear இருக்கு இப்போமே. அதுக்கு we invented something called as the AVA test, AVA glaucoma test. The glaucoma test is a very important test to detect glaucoma early. The early you detect, the faster you can treat. That is the main important message. That test before, it is actually a big machine which is not movable. And the machine is this big, it is very heavy, ரொம்ப heavy இருக்கு, and patient இப்படி sit பண்ணணும். So patient with back problem, patient with pregnancy, குழந்தை இருக்கு, they cannot even do the test. அந்த டெஸ்ட் பண்ண முடியாது. So அகர்வால் குரூப்ல நியூ டிஸ்கவரி இன்வென்ஷன் நான் bring பண்ணிருக்கேன் இப்போ on the table is AVA glaucoma test. It is basically a virtual perimeter. You all see virtual device. The virtual device headset
ஹெட்செட் மாதிரி மேலே கண்ணு மேலே வருது. and you can just sit back on a sofa and do the test. so கொழுந்து pregnant lady எப்படியோ உட்காரணும், அப்படியே உட்கார்ந்துட்டு பண்ணலாம். அது மாதிரி டெஸ்ட் வந்திருக்கு. and more importantly இது டெஸ்ட் போர்ட்டபிள் இருக்கு. இப்போ வீட்டில் எடுத்து போகலாம். and not just for Agarwal group, it is for everybody is buying it. complete pan India la all doctors are already buying it. We have sold more than 100 pieces in the last 2 months, and this is going to only increase. so inna solra invention is also important at this point of time, because we are seeing something new. pandemic எப்பவுமே வரல, எல்லா லைஃப் டைம்ல வரல, திருப்பி வரவே I don't know. but இது ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்க்கு கண்ட்ரோல் பண்ணோம். we need to think differently. முதல்ல வந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ நாங்க பாக்குறப்போ நம்பர் ஆஃப் மெச்சூர் கேட்ராக்ட்ஸ் போற முத்தி போய் வர்ற பேஷண்ட்ஸ் வந்து நிறைய ஜாஸ்தியா இருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம சொல்றதுக்கு விரும்பினோம். ஸோ இது மாதிரி போற முத்தி வரும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் ரிலேட்டட் டு கேட்ராக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. புற முத்தி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெடிச்சதுன்னா அதனால ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸோட நிறைய பேர் பயந்துட்டு வராம இருக்கிறாங்க. ஒரு 1 month முன்னாடி ஒரு பிசினஸ் பர்சன் ஒரு 1 year அவர் வெளியவே போலியா. he came like a blind person walking like that. பார்த்தா 2 கண்ணையும் கண் புற முத்தி போயிருந்தது. ஏன் சார் வரல அப்படின்னா, இல்ல கொரோனா வந்துடும்னு பயம் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கதான் செய்யுது. அதுக்கு உண்டான நெசசரி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு ப்ளீஸ் டேக் த ட்ரீட்மெண்ட். ஸோ வந்து அவங்க 2 கண்ணும் பண்ணிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். now he is able to see everything. கண்ணாடி இல்லாம தூர பார்வை கிட்ட பார்வை எல்லாமே பார்க்கிறார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. அதுக்கு பயந்து இருக்கிறத விட ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டு யூ ஷுட் டேக் த ட்ரீட்மெண்ட். நீங்க இப்போ ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா உள்ள வரதுக்கு முன்னாடியே டெம்பரேச்சர் செக் இருக்கு, ஹேண்ட் சானிடேஷன் பண்றாங்க, உள்ள சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி தான் பேஷண்ட்ஸ் பார்க்குறாங்க. பிட்வீன் பேஷண்ட்ஸ் வந்து ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இஸ் ஹேப்பனிங் அண்ட் தியேட்டர்லயும் ஆல் நெசசரி ப்ரிகாஷன்ஸ் ஆர் பீயிங் டேக்கன். So patient பயம் இல்லாம they can come, and all our doctors are vaccinated also. Most of us are vaccinated. First dose நிறைய பேருக்கு முடிஞ்சாச்சு, சில பேருக்கு செகண்ட் டோஸும் முடிஞ்சாச்சு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் ஆல்சோ டாக்டர்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ தட் வே இட் இஸ் சேஃப் டு கம் டு த ஹாஸ்பிட்டல் அண்ட் கெட் த ரிக்வயர்ட் ட்ரீட்மெண்ட். ஸோ கிளாக்கோமா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ப்ரெஷருக்கு ரெகுலரா ஐ ப்ரெஷரும் செக் பண்ணிக்கணும், சுத்து பார்வையும் பார்த்துட்டே இருக்கணும். அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆயிடுச்சு, ஒரு லெவல் நர்வ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை ரீகெயின் பண்ண முடியாது. அண்ட் இட்ஸ் a silent killer. நீங்க வீட்ல உட்கார்ந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு கம் அண்ட் ஹேவ் அ ரெகுலர் செக்அப். ஐ ப்ரெஷர் எப்படி இருக்கு, பின்னாடி நரம்பு எப்படி இருக்குன்றத ரெகுலரா செக் பண்ணிட்டு அதுக்கு தேவையான மருந்துகளை போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். டயபெட்டிக் ரெட்டினோபதி அது மாதிரி சுகர் கண்ட்ரோல்ல இருந்தா கூட the duration of the disease also matters. ஒருத்தருக்கு ஒரு 10 வருஷம் சுகர் இருந்தாலே கண்ணுல டயபெட்டிக் ரெட்டினோபதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ரெகுலரா செக் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா கண்ணு உள்ள ரத்த கசிவு ரெட்டினாவை கிழிக்கிற அளவுக்கு போயிடும். ஸோ ட்ராக்ஷனல் டிட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி ட்ராக்ஷனல் டிட்டாச்மெண்ட்லாம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணா கூட விஷுவல் இம்ப்ரூவ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் கொண்டு வர முடியாது. ஸோ ஒரு ஸ்டேஜ் தாண்டிடுச்சுன்னா இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கிவ் தம் 100% விஷன். ஸோ அதனால ஏர்லியரா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் ட்ரை ஐ வந்து எக்ஸ்போஷர் டு த ஸ்க்ரீன் ஆன் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம ஃபுல் டைம் ஸ்க்ரீன்ல தான் இருக்கிறோம். இப்போ லாக்டவுன் வந்ததுலேருந்து சில்ட்ரன் ஆன் ஸ்க்ரீன், வெளியே விளையாட போறதில்ல, அதுவும் ஸ்க்ரீன்ல தான் விளையாடுறாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ட்ரை ஐ இஸ் வெரி வெரி காமன். ஸோ ட்ரை அண்ட் அவாய்ட் ஆஸ் மச் அஸ் யூ கேன். ஸ்க்ரீன் அவாய்ட் பண்ணணும். அவாய்ட் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் 10 hours ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா அந்த 20-20-20 ரூல்னு சொல்லுவோம். எவ்ரி 20 minutes ஒன்ஸ் டேக் யூர் ஐஸ் ஆஃப் த சிஸ்டம். கொஞ்சம் தூரம் பார்த்துட்டு மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணிட்டு பிளிங்க் பண்ணிட்டு யூ கேன் ஆல்வேஸ் கோ பேக் டு த சிஸ்டம். யூ வில் பி ஏபிள் டு சி பெட்டர். ஸோ இல்லாட்டினா கண்டினியூஸாக அதை பார்த்துட்டே இருக்கிறப்போ ட்ரை வரதுக்கு சான்சஸ் இருக்கு, மசில்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ப்ளூ ஃபில்டர்ஸ்னு சொல்றோம். அது மாதிரி ப்ளூ ஃபில்டர் கிளாஸஸ் போட்டுக்கலாம், which is protection to the eye. சொல்லணும், இங்க டெலிகன்சல்டேஷன் இருக்கு. யார்கிட்ட கண் ப்ராப்ளம் இருக்கு கண் டாக்டர் கிட்ட போகணும். பிகாஸ் இப்போ நம்ம கண்ட்ரியில 12 million blind. Because of this corona, this number has increased. ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? பிகாஸ் பேஷண்ட்ஸ் கண் டாக்டர் கிட்ட போல.
So all these problems like cataract இருக்கு, diabetes damage இருக்கு, எல்லாம் increase ஆகுது. அதுக்கு நம்ம patient கிட்ட சொல்றது, please come to the hospital. யார்கிட்ட அடிபட்டுச்சு கண்ணுல அவனும் வரல. Imagine. So our message to all of you people is, if this message can be spread across the globe country, that listen, if you have a problem, please go to the doctors, because what we are seeing now is these mature cataracts are increasing a lot. People were coming to us before with early cataract, immature cataract, easy to treat. இப்போ போற முத்தி போறது ரொம்ப கஷ்டம் இருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கு. And this is across economical sectors, and that is the big message which we want. Thank you very much.